Hi all, welcome to Shakti Stitching Studio. So upcoming முகூர்த்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய டிஷ்யூ பேஸ்ட் ஆஃப் வந்து சாரீஸ் வருது தட் டிஷ்யூ சில்க் காம்பினேஷன்ஸ்ல இருந்து வருது. பட் இந்த மாதிரி இருக்கிறப்ப பிளவுஸ் த சேம் கலர் தென் வந்து நம்ம சம்மதர் என்ன சொல்றதுன்னா அகைன் எந்த ஒரு கலருமே நம்ம மிங்கிள் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து வருது. பட் ஆனா இருந்தாலுமே இதை நம்ம நல்லா கிராண்ட் லுக் வைஸ் வந்து நாங்கள் ஒரு ஆரி ஒர்க் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு கொடுத்துருக்க சேம் டிஷ்யூ பிளவுஸே வந்து பேக் சைட் நெக்கு வந்து வச்சுட்டோம். அது எந்த சேஞ்சஸும் வந்து கொடுக்கல. நல்ல ஒரு குந்தன் ஒர்க் மட்டும் அதோட பல்ஜஸ்க்காக நம்மளுக்கு தெரியற மாதிரி நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்புட்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். அங்கங்க வந்து அதை வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். தென் லாஸ்ட் இந்த ரெண்டு எட்ஜஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் வித் வந்து பீட்ஸ் காம்பினேஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, தென் ஹேண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நாங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்னா சேம் கலர் ஆஃப் நெட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. அதனால ஃப்ரண்ட் ஆஃப் தி போர்ஷன் வந்து ஒரு லைட் கலரும் பேக் சைடு வந்து டார்க் கலர் நெட்டும் போட்டு இந்த சாரிக்கு தகுந்த மாதிரி நாங்க மேட்ச் வந்து பண்ணியிருக்கோம். ஃபுல்லா நெட்ல வந்து டிசைன் பண்ண ஒரு ஆரி ஒர்க் நல்ல ஹெவியான ஒரு லுக்ல இருக்க மாதிரி இருக்கும். சாரியில் நல்ல ஒரு ஃபிளார்ஸ் காம்பினேஷன்ஸ் இருக்கு. அந்த சேம் காம்பினேஷனையே நாங்கள் வந்து என்கிராப் பண்ண மாதிரி நாங்கள் டிசைன் வந்து பண்ணியிருக்கோங்க. ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்கமிங் பிரைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் ஃபிளிஜ்டு வந்து ஒரு ஆரி ஒர்க் வந்து டிசைன் பண்ணோம், அது கஸ்டமைசேஷன் வந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் ஸ்டுடியோ விசிட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.